நிறைய காரியங்கள் நமக்கு புரியாம இருக்கு, நமக்கு தெளிவில்லாம இருக்கு, தோல்விகள் நடுவில் எல்லாம் முடிஞ்சிட்டது போல தெரியுது. ஆனா தோல்விகள் வழியாக நம்ம கடந்து போகும்போது கூட கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. நாம ஒன்றை செய்யணும், ஒன்று முடியணும், ஒன்று நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். கர்த்தர் நம்முடைய கவனத்தை வேறு ஒன்றுக்கு நேரம் ஆண்டவர் திருப்பி கொண்டிருப்பார். நம்முடைய செயல் திட்டத்தை கர்த்தர் மாற்ற முடியும் என்றதை மறந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஒரு தோல்வி முகத்தில் போய் நிற்கும் போது விசுவாசிங்க, இந்த தோல்வி எனக்கு வருவதற்கு ஆண்டவர் அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, கர்த்தரனை வேறு பாதையில திருப்ப தேவன் விரும்புகிறார். எப்படி ஒரு வெள்ளம் புரண்டு வரும்போது அந்த பாதையில சில வேளை மணல் மூட்டை போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? மணல் மூட்டை போடுவாங்க அல்லது ஒரு குவியலை நிறுத்துவாங்க. எதுக்குன்னா இந்த தண்ணி இந்த பக்கம் பாயாம வேறு ஒரு திசைக்கு பாயிறதுக்கு அவங்க பாத்தி கட்டுவாங்க. அத போல கர்த்தர் சில வேளை நாம ஒரு திசையில தான் போறோம், ஜெயிக்க போறோம், முடிக்க போறோம் நினைச்சிட்டு அப்படி வேகமா போயிட்டு இருக்கும்போது நடுவில் கொண்டு விடுவாரு. என்ன ஆண்டவரே, நான் இதுல தான் ஜெயிக்க போறேன், இதுல வெற்றி எடுக்க போறேன்னு நினைக்கும் போது இப்படி கொண்டு தடுக்கிறீங்களேன்னு சொன்ன ஆண்டு சொல்ல, கவலைப்படாத, நீ போயிட்டே இரு, அங்க அடிச்சினா இந்த பக்கம் திரும்பிடுவேன், அந்த பக்கம் தான் உனக்கு ஒரு பாதையை நான் வைத்திருக்கிறேன். நீ அறியாத உனக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். நிறைய பேர் நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் அந்த பிரச்சனையை மட்டும் நான் சந்திக்கலன்னு நீங்க சர்ச்சில் உட்கார்ந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. சில பேர் சொல்லுவீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் மாறி இருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் உட்கார்ந்திருக்க மாட்டேன். அங்க விழுந்த அடிதான் என் வாழ்க்கையை வேற பாதைக்கு திருப்பிடுச்சு. இதுதான் என் முடிவு, இதுதான் எல்லாமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் வழி மறித்து என்னுடைய எல்லா முயற்சிகள்லையும் தோல்வியை கொடுத்ததுனாலதான் என் வாழ்க்கையே திரும்பினது. அல்லேலூயா.